மூன்றாம் மாணவி செல்வி ப வர்ஷா, ஷெம்போர்ட் சிபிஎஸ்இ பள்ளி, சிதம்பரம், 7ஆம் வகுப்பு. ரூபாய் 50,000ற்கான வங்கி வரைவோலை, சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கலைஞர் ஐயாவை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். எழுதுகோள் கொண்டு செங்கோலாய் நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே, முத்தமிழ் புத்தகமே, கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே, நீ சொல்லெடுத்து உரைப்பாட சபையேறின் சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும். உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு? உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும். உதவைக்கு கைம்பெண், ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளி, 3ஆம் பாலித்தவர்களுக்கு திருநங்கையின பெயரிட்ட தாயுமானவனே, திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே, வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம், வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்துறோம் என இவருடைய வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் முழக்கமாக எதிரொலித்தது. இவருடைய பேனா பேசுகிறதாம், நீ என்னை தொட்டதால் உயிர் பெற்ற அகலிகை நான். நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன், நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்புக்கொள்வேன், நீ திருக்குறளை ஆய்வு செய்யும் பொழுது நீதி கொள்வேன் என்கிறதாம். அதனால் தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்பாடு நடக்கிறது. பள்ளியில் படிக்க தடை, மேலாடை உடுத்த தடை, காலணி அடிய தடை, சாலையிலே நடக்க தடை, தடையதை உடை, இதுவே கலைஞரின் கொள்கை படை. நன்றி, வணக்கம்.